ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நான் ரொம்ப நாளாக நம்ம கார்டனுக்காக செய்யணும்னு நினச்ச ஒரு விஷயத்தை இன்றைக்கி செய்ய போகிறேன். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னா இருமடி பாத்தி. இப்போ அது எப்படி அமைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், அதுக்காக நான் ரெடியாக பள்ளம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பள்ளத்தை எடுக்க தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அது என்னென்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன எக்யூப்மெண்ட் வச்சு தான் நான் இந்த பள்ளத்தை எடுத்தேன். பெரிய கடப்பாரை வச்சு எடுத்துருக்கலாம். அது என்னென்னா, இங்கே ஒரு பைப் லைன் கிராஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், இங்கே போரில் இருந்து இந்த தோட்டத்துக்காக போகிற பைப் லைன் இந்த இடத்துல கிராஸ் ஆகுது. அது அடிப்படாமல் நம்ம பள்ளம் எடுக்கணுங்கிறதால இந்த மாதிரி சின்ன டூல்ஸை வச்சு தான் நான் பள்ளம் எடுத்தேன். டெய்லியும் வேலைகளுக்கு, தோட்ட வேலைகளுக்கு நடுவில் இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த பள்ளம் இது. இது எடுக்க ஒரு 10 நாள் ஆயிடுச்சு எனக்கு. இது வந்து நம்ம இது இருமடி பாத்திக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக பள்ளம் எடுக்கணும்னா 1லேருந்து 1.5 அடி வரைக்கும் ஆழம் எடுக்கணும். இப்போ வந்து தோராயமாக நான் 1 அடி அளவுக்கு எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் என்னால் எடுக்க முடிஞ்சது. இன்னமும் எடுக்கிறதுனா எடுக்கலாம். எனக்கு இது போதுமானதுன்னு தோணுச்சு, அதனால் நான் இதோட விட்டுட்டேன். இப்போ இந்த இருமடி பாத்திக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம முதல்ல பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், மக்கக்கூடிய பிளாஸ்டிக் இல்லாத எல்லா பொருட்களையுமே நம்ம எடுத்துக்கலாம் இதுக்குள்ளே போடுறதுக்கு. இது வாழை இலை சரகு, தேங்காய் மட்டைங்க, இது வந்து காஞ்ச இலை தழை கிளைங்க, அடுத்ததாக இந்த சாண எரு, இது எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ளே போட போகிறோம். அடுத்ததாக நான் இங்கே சாம்பலும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நெற்பதிர் எரிச்ச சாம்பல் இதையும் நான் இதுக்குள்ளே போட போகிறேன். இந்த மாதிரி இயற்கையான பொருட்கள், மக்கக்கூடிய எல்லா பொருளையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பிளாஸ்டிக்கை தவிர எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ளே போடலாம். அது எப்படின்னா, நம்ம கொஞ்சம் லேயர் பை லேயராக போடணும். நல்ல மக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய பெரிய பெரிய கட்டைங்க அந்த மாதிரி பொருளாக இருந்ததுன்னா அதை அடியில் போட்டுடலாம். இப்போ வந்து இந்த இலை தழையெல்லாம் இதுக்குள்ளே நான் போட போகிறேன். இந்த காஞ்ச இலை கிளைங்க இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லேயராக இது உள்ளே போட்டுடலாம். இதெல்லாம் பரவலாக இருக்கிற மாதிரி இது ஃபுல்லாக நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பாத்தியோட அளவு நம்ம பார்த்துடலாம். இது வந்து 4 அடி அகலத்துக்கு நான் எடுத்திருக்கேன். நீளம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். நான் அதை நம்மளோட விருப்பம் தான். நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நீளத்தில் எடுத்துக்கலாம். அகலத்தில் வந்து 2 அடி இந்த சைட்லேருந்து நம்ம 2 அடி தான் எட்டி நம்ம வேலை செய்ய முடியும். அதனால இந்த பக்கம் இருந்து 2 அடி, அந்த பக்கம் இருந்து 2 அடின்னு ஒரு 4 அடி அளவுக்கு அகலம் எடுத்திருக்கேன். இந்த பாத்தியை நம்ம அமைச்சதுக்கப்புறம் அந்த பாத்திக்கு மேலே ஏறி நடக்கவோ நிற்கவோ கூடாது. கையால் அழுத்தம் கொடுக்கக்கூடாது. எந்த அளவுக்கும் ப்ரெஷர் கொடுக்காம நம்ம வேலை செய்யணும். இப்போ இந்த சைடில் இருந்து நம்ம எந்த அளவுக்கு எட்டி நம்ம அந்த பாத்திக்கு மேலே வேலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம அகலம் எடுக்கணும். நம்மளால 4 அடி அகலத்தில் தான் இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் நின்று வேலை செய்ய முடியும். ரொம்ப அகலமாக எடுத்துட்டா நடுவில் இருக்க செடிகளை நம்மளால் கவனிக்க முடியாது. மேக்ஸிமமாக நம்மளால் எவ்வளோ அளவுக்கு எட்டி வேலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாத்தி அமைச்சிக்கணும். எனக்கு 4 அடி பெட்டர்னு தோணுச்சு, அதனால் நான் 4 அடி அளவு அகலம் எடுத்திருக்கேன். இந்த 4 அடி இது முழுசாக 4 அடி வருமானு தெரியல, அட்லீஸ்ட் 3 அடியாச்சும் இருக்கும். இது வந்து நம்ம மண் சரியும், நம்ம பாத்தி அமைச்சதுக்கப்புறம் லைட்டாக சரியும். அதை நம்ம அப்பப்போ சரி பண்ணிக்கணும் அந்த பாத்தி அளவை. இப்போ நான் இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து அந்த கிழங்கு எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போவே பள்ளம் நிறைஞ்சிருச்சேன்னு நினைக்க வேண்டாம். இதுக்கு மேலே நம்ம மேலே பொருட்களை போட போட அது கொஞ்சம் கொஞ்சமாக அழுந்தும் அமுங்கிடும், ஒரு பாத்தியோட அளவுக்கு வந்துடும். இப்போ நம்ம அடுத்ததாக சாண எரு போட்டுடலாம் அடுத்த லேயரில். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த லேயராக இந்த குப்பையிலேருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வைக்கோல் எடுத்து போட்டுட்டேன். இதுக்கு மேலே அந்த தேங்காய் மட்டையும் இந்த காஞ்ச இலை சரகும் போட்டுட்டு இந்த சாம்பலை கொட்டிடலாம். இப்போ நான் அடுத்த லேயர் போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த லேயரையும் போட்டாச்சு. இப்போ இந்த காஞ்ச இலை சரகை இதுக்கு மேலே போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த லேயரையும் போட்டாச்சு. நம்ம போடக்கூடிய ஒரு லேயரும் பாத்தியோட எல்லா பக்கத்துலேயும் பரவலாக இருக்கிற மாதிரி போடணும். ஒரே இடத்துல குவிஞ்சி இருக்க மாதிரி போட்டுறாதீங்க. இப்போ அடுத்ததாக இந்த சாம்பலை இதுக்குள்ளே போட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த லேயராக அந்த சாம்பலையும் போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கு அடுத்தது மறுபடியும் மேலே இந்த சாண எருவை இது மேலே போட போகிறோம். அதை போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த உயரத்தை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு அந்த மரக்கிளைகளை போடும்போதே இந்த அளவு உயரம் தான் இருந்தது. நம்ம அடுத்தடுத்த லேயர் போட போட அது கீழே அமுங்கி அதே லெவலில் தான் இருக்குது இப்போவும். இன்னமும் நம்ம இது மேலே ஒரு லேயர் போட போகிறோம். சாண எருவை போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த லேயரையும் போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான், நம்ம பாத்திக்கு உள்ளே போட வேண்டிய எல்லா பொருளையும் போட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம மண்ணை போட்டு மூடிடலாம். இப்போ இங்கே பள்ளத்துலேருந்து எடுத்த எல்லா மண்ணையும் இது மேலே திரும்ப போட போகிறோம். உங்களுக்கு நான் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். எல்லா இடத்துலையும் ஒரே லெவலில் தான் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே நான் மண்ணை போட்டு மூட போகிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு இதுக்கு மேலே மண் போட்டிருக்கேன். இப்போ சைடில் எல்லாத்தையும் இங்கே கீழே இருக்க மண் எல்லாத்தையும் அணைச்சி விடணும். அதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு காரணத்தை கொண்டோ அது மேலே ஏறி நிற்கவோ அழுத்தவோ கூடாது. சைடில் இருந்தபடியே அந்த மண்ணை ஃபுல்லாக இது மேலே போட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாத்தியோட வடிவமைப்பு முழுசாக முடிஞ்சிருச்சு.
நம்ம இங்கே இருந்த மண் எல்லாத்தையும் இது மேலே போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம தண்ணி விடணும். நல்லா நனைகிற மாதிரி தண்ணி விடணும். நல்லா ஒரு வாரத்துக்கு இதுக்கு மேலே மேலே தண்ணி விட்டுட்டே இருக்கணும் காய காய. அப்போ தான் அந்த மண் செட் ஆகி உள்ளே இருக்கிற பொருளாக சீக்கிரம் மக்கும். அதனால இது மேலே தண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா பாருங்கள், ஃபுல்லாக பரவலாக எல்லா இடமும் நனைகிற மாதிரி எல்லா இடத்துக்கும் தண்ணி விடணும். இது திரும்ப திரும்ப காஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 2 வேளையும் நல்லா தண்ணி விடணும். இப்போ காலையில் விட்டு காஞ்சிடுச்சுன்னா மறுபடியும் சாயந்தரம் இன்னொரு வேளை விடணும். ஒரு வாரத்துக்கு நல்லா தண்ணி விட்டு நனைக்கணும். அப்போ தான் இந்த உள்ளே போட்டிருக்க சாண எருவுலேருந்து அதிகமான வெப்பம் வெளியேறும். அதெல்லாம் ஆறணும்னா இந்த மாதிரி நல்லா தண்ணி விடணும். நம்ம இது மாதிரி பாத்தி ஃபுல்லாக நனைகிற மாதிரி தண்ணி விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாத்தியை ரெடி பண்ணி இப்போ 5வது நாள் ஆகுது. நான் டெய்லி 2 வேளையும் நல்லா தண்ணி விட்டுட்ருக்கேன். பாருங்கள், நல்லா ஈரமாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே ஒரு 5 லிட்டர் தண்ணியில் ஒரு 30 ml மீன் அமிலத்தை கலந்து இதுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ண போகிறேன். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கிற மாதிரி லைட்டாக ஒரு லேயர் போட்டுடலாம். ஏன்னா இது வந்து சீக்கிரமாக உள்ளே போட்டிருக்க பொருள்லாம் மக்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி லைட்டாக அப்படி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தெளிச்சு விட்டுடலாம். எந்த காரணத்துக்கு கொண்டும் நம்ம பாத்திக்கு மேலே ஏறி நிற்கக்கூடாது. அதுக்கு மேலே எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுக்கக்கூடாது. சுற்றி இருந்தபடியே அதுக்கு மேலே தெளிச்சு விடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டேன். இது தெளித்ததோட மட்டும் நம்ம வேலை முடியல. இதுக்கு மேலே நம்ம மூடாக்கு போடணும். ஏன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணது நல்லா வெயில் அடிச்சதுன்னா அந்த நம்ம ஸ்ப்ரே பண்ணதே வேஸ்ட்டு. அதில் இருக்க நுண்ணுயிரெல்லாம் இறந்து போயிடும். அதனால் இதுக்கு மேலே நம்ம மூடாக்கு போடணும். மூடாக்கு போட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி மூடாக்கு போடணும். அப்போ தான் நம்ம ஊற்றின மீன் அமிலத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்லாம் பெருக்கம் அடைஞ்சு சீக்கிரமாக மக்க வைக்கும் உள்ளே போட்டிருக்க பொருள் எல்லாத்தையும். அதனால் கவனமாக மூடாக்கு போட்டுடணும். இன்னும் ஒரு வாரத்துக்கு இதுக்கு மேலே தண்ணி விடணும். தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே கீரை விதைச்சிடலாம். கீரை விளைஞ்சி அறுவடை முடியறதுக்குள்ளே உள்ள இருக்க பொருள்லாம் ஓரளவுக்கு மக்கி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேறு காய்கறி செடிகளை நடவு செஞ்சுக்கலாம். அதனால் முதல்ல எடுத்தோடனே நான் கீரை தான் விதைக்க போகிறேன். இது இன்னும் ஒரு வாரத்துக்கு இதுக்கு மேலே நம்ம தண்ணி விடணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இருமடி பாத்தி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்கள், இது நம்ம போட்டு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் உள்ளே போட்டிருக்க பொருளாக நல்லா மக்கி இருக்கும். நான் கீரை தான் முதல்ல விதைக்கலான்னு இருந்தேன். ஆனால் டைரெக்டாக நான் கத்திரி செடிங்களே நடவு பண்ணிட்டேன். இதுக்கு இடையிலேயே நான் கீரையும் விதைக்கிறதுனா விதைச்சிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பகுதிக்கும் இருமடி பாத்தி தான் போடணும், அதில் தான் செடி வளரும்னு கிடையாது. ஒவ்வொரு மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாத்தி அமைப்பும் மாறுபடும். இங்கே வந்து நான் பாத்தி அமைச்சிருக்க இடத்துல இங்கே கிரவுண்டில் பெய்கிற எல்லா தண்ணியும் இங்கே தான் வந்து சேர்ந்து நிற்கும். குறிப்பாக நான் ஏன் இந்த இடத்துல இருமடி பாத்தி அமைச்சேன்னா, இந்த இடத்துல வந்து அடியில் ஒரு லேயர் ரொம்ப இருகலான மண்ணாக இருந்தது. அதனால் நான் இங்கே செடியை நடவு செஞ்சுருந்தா சரியாக வளர்ந்துருக்காது. அதனால தான் இங்கே மெயினாக நான் இருமடி பாத்தி அமைச்சிருக்கேன். செடியோட வேர் அடியில் அழகாக படர்ந்து வளரும் போது தான் செடியோட வளர்ச்சியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து ரொம்ப இருகலான மண்ணாக இருக்கிறதால செடி வேர் ஊன்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படும். அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது நம்ம செடியில் அறுவடை எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம்தான். அதனால தான் இந்த மாதிரி பாத்தி அமைச்சு நடவு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து செடி ஈஸியாக வேரூன்றி வளரும், ரொம்ப செழிப்பாக வளரும். அதனால் நம்ம நிறைய அறுவடை எடுக்க முடியும். இப்போ பாத்தி அமைச்சு முடிச்சாச்சு. இதுக்கு மேலே இது எப்படி பராமரிக்கணும்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு மேலே இப்போ நம்ம உள்ளே போட்டிருக்க பொருளாக மக்க இதோட உயரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம மேலே மூடாக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதோட உயரம் வந்து மெயின்டைன் ஆகும். இந்த பாத்தியில் இருக்கிற நுண்ணுயிர் பெருக்கமும் அப்போ தான் ஒரே லெவலாக இருக்கும். இல்லைன்னா நம்ம காய விட்டுட்டோம், பாத்தி மேலே மூடாக்கு போடாமல் மண் காஞ்சி போச்சுன்னா உள்ளே இருக்க நுண்ணுயிர்கள் இறக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பாத்தி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அமைச்சதும் வீணாயிடும். அதனால் இதுக்கு மேலே மூடாக்கு போட்டு அது உள்ள ஈரப்பதம் கொஞ்சம் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். அது பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரே லெவலாக இருக்கணும். அப்போ தான் மண்ணில் வந்து உயிரோட்டம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.